ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை கீழடியினுடைய ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் சமர்ப்பித்த ஆய்வறிக்கையில் கூடுதலான நம்பகத்தன்மையோடு திருத்தி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவருக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது 2 நாட்களுக்கு முன்பு. அதற்கு பின்னால் ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இருக்கிறது. ஏன்னா கீழடி என்பது 2013ஆவது ஆண்டு கண்டறியப்பட்ட ஒரு இடம். அங்கே ஒன்றிய அரசினுடைய அகழாய்வு பிரிவினுடைய பொறுப்பாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது குழுவோடு ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார். 2014-15 2 ஆண்டுகள் அந்த ஆய்வை மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு உண்மையை அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த உண்மை என்னவென்றால், இதுவரை ஒரு பெரிய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய நாகரீகம் என்பது கங்கை சமவெளியில் தான் இந்தியாவில் தோன்றியது, கங்கை சமவெளியில் தான் இருந்தது என்பது தான் இதுவரை நம்பப்பட்டு கொண்டிருந்த உண்மை. ஆனால் அந்த காலத்தில், இன்னும் சொல்லப்போனால் சற்றே அதுக்கு முந்தைய காலத்தில், ஒரு செழித்தோங்கிய நகர நாகரீகம் வைகை கரையிலே இருந்தது, தமிழ்நாட்டிலே இருந்தது என்ற உண்மையை முதலில் கீழடி அகழாய்வு விரிந்த அளவுக்கான சான்றுகளோடு தடயங்களோடு கண்டறியப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு உண்மை வரலாற்றினுடைய மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுகிறது இந்திய வரலாற்றில். அப்படி மாறுகிற பொழுது அது பாஜக சொல்லி வந்த அரசியலுக்கு நேர் எதிரான ஒன்றாக இருக்கிறது. பாஜக இந்தியாவினுடைய தொல் நாகரீகம் என்பது வேதகால நாகரீகம்தான், இந்திய வரலாறு என்பது வேதகால வரலாறு தான் என்று சொல்லி கொண்டிருக்க பொழுது, வேதகாலத்திற்கு முந்தைய காலத்திலேயே ஒரு செழிப்புற்ற நாகரீகம் தென்னிந்தியாவில் இருந்தது, தமிழ்நாட்டில் இருந்தது, வைகை கரையில் இருந்தது என்பதை நிரூபிக்கிற உண்மையாக கீழடியினுடைய உண்மை இருந்த பொழுது அது பாஜகவை பதட்டமடைய செய்தது. எனவே ஒன்றிய தொல்லியல் துறை 2 ஆண்டுகள் கொடுத்த நிதியை உடனடியாக நிறுத்தியது. ஒரு ஆய்வுக்கு நிதி கொடுத்தா அந்த ஆய்வில் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் நிதியை நிறுத்துவார்கள். ஆனால் இவ்வளவு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது உடனடியாக ஏன் நிதியை நிறுத்தினார்கள் என்றால், கீழடியினுடைய உண்மை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற உண்மைக்கு, அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற அரசியலுக்கு எதிரான உண்மையை பேசுகிறது என்பதால் கீழடியினுடைய அகழாய்வை நிறுத்திவிட்டு வெளியேற சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு குரலை அன்றைக்கு கொடுத்ததனுடைய விளைவாக உடனடியாக அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடமாற்றம் செய்துவிட்டு இன்னொரு அதிகாரியை அங்கே நியமித்து, அந்த அதிகாரி பெயரளவிலே ஒரு ஆய்வை நடத்தி வெறும் 8 குழிகளை மட்டும் தோண்டிவிட்டு இங்கே எந்த தடயங்களும் கிடைக்கவில்லை என்று எழுதி வைத்து அதிகாரப்பூர்வமாக ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை கீழடியை விட்டு வெளியேறியது. நீங்கள் அதுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதுவும் கிடைக்கவில்லை என்று ஒன்றிய அரசு தொல்லியல் துறை கீழடியை விட்டு வெளியேறிய பிறகு இப்பொழுது 10வது ஆண்டாக தமிழ்நாடு அரசு அங்கே மிகச்சிறப்பான அகழாய்வை நடத்தி அவ்வளவு உண்மைகளை, அவ்வளவு தடயங்களை, அவ்வளவு சான்றுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எனவே ஒன்றிய அரசு வெளியேறியதற்கு சொன்ன காரணம் பொய் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. 2வது, அமர்நாத் ராமகிருஷ்ணன் வெளியேற்றப்பட்ட பின்பும் அவர் கண்டறிந்த உண்மைகளை வைத்து அவர் சமர்ப்பிக்கப்பட போகிற ஆய்வு மிக முக்கியமான ஒரு ஆய்வாக இருக்கும். எனவே அந்த ஆய்வை எவ்வளவு இடையூறு செய்ய வேண்டுமோ அவ்வளவு இடையூறு செய்தார்கள். குறிப்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வில் கண்டறிந்த பொருட்கள் எல்லாம் பெங்களூரிலே, மைசூரிலே இருக்கிற தொல்லியல் காப்பகத்திலே இருந்தது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அசாமுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டார். அசாமிலே இருக்கிற ஒருவர் தான் கண்டறிந்த ஆய்வுப் பொருட்கள் மைசூரிலே இருக்கிற பொழுது எப்படி அந்த ஆய்வின் அடிப்படையில் தன்னுடைய தீசிஸை, தன்னுடைய ஆய்வு அறிக்கையை அவர் எழுத முடியும் என்ற கேள்வி எழுந்த பொழுதுதான் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டு அதற்கான தீர்வை நீதிமன்றம் வழங்கிய பின்னணியில் தான் அவர் அந்த ஆய்வை மேற்கொண்டார். அதற்கு பிறகு நிறைவாக 2023ஆவது ஆண்டு அவர் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து விட்டார். ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு உடனடியாக தொல்லியல் துறை அந்த ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டும். ஆனால் வெளியிடவில்லை. பல மாதங்களாக இருத்திப்பு செய்தார்கள். நானே ஒன்றிய தொல்லியல் அமைச்சரை நேரில் சந்தித்து கூட இது பற்றியும் பேசியிருக்கிறேன். ஆனால் அவர் தொடர்ந்து அந்த ஆய்வறிக்கை வெளியிடப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டே இருந்த பின்னணியில் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பி, கீழடி பற்றிய ஆய்வறிக்கையை எப்பொழுது வெளியிடுவீர்கள் என்று கேள்வி எழுப்பிய பொழுது நாங்கள் உடனடியாக வெளியீடு செய்கிறோம் என்ற அரசு நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்லியிருக்கிறது. இந்த பின்னணியில் எழுத்துப்பூர்வமாக அரசு பதில் சொல்லி ஏறக்குறைய 1 ஆண்டாகிறது. இந்த பின்னணியில் தான் வருகிற 27ஆம் தேதி ஊட்டியில் நாடாளுமன்றத்தினுடைய அஷூரன்ஸ் கமிட்டி உறுதிமொழி குழு ஊட்டியிலே கூட இருக்கிறது. அப்படின்னா ஊட்டியிலே கூட இருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி குழுவில் நாடாளுமன்றத்தில் அரசு கொடுத்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டு விட்டதா என்பதுதான் ஆய்வுப் பொருள். அதில் கீழடியை நாங்கள் பிரச்சனையாக கீழடியை கவனப்படுத்தி இது பற்றிய உறுதிமொழி ஏன் நிறைவேற்றப்படவில்லை என்பதை கேட்க இருக்கிற பின்னணியில் தான் ஊட்டியிலே கூட இருக்கிற 27ஆம் தேதி கூட இருக்கிற உறுதிமொழி குழுவினுடைய முன்னால் 1 வாரத்துக்கு முன்பு தொல்லியல் துறை மீண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு அறிக்கை அனுப்பி, உங்களது அறிக்கையில் போதிய நம்பகத்தன்மை இல்லாததால் இன்னும் அதை திருத்தி அனுப்பும்படி கேட்டு அவர்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறது.
இது என்னன்னா முதல்ல கீழடி அகழாய்வை கைவிட்டார்கள். அதற்கு பிறகு அறிக்கையை எழுத விடாமல் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்தார்கள். அதை மீறி ஆய்வறிக்கை எழுதப்பட்ட பின்பு அதை வெளியிடாமல் நிறுத்தி வைத்தார்கள். அதை மீறி நாடாளுமன்றத்திலே பிரச்சனை எழுப்பி நாடாளுமன்றத்தின் மூலம் வெளியிட வைத்துவிட முடியும் என்ற முயற்சி நடக்கிற பொழுது 27ஆம் தேதி கூட்டத்துக்கு முன்பு இப்பொழுது போதுமான நம்பகத்தன்மை இல்லை என்று திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு திருப்பி அனுப்பினாலும் எவ்வளவு தடுத்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெளிப்படுத்தி கொள்ளுகிற ஆற்றல் கீழடிக்கு உண்டு. ஏனென்றால் கீழடி என்பது ஒரு புராணத்தில் எழுதப்பட்ட கற்பனை நகரம் அல்ல. இந்த மண்ணில் மனிதர்களால் கட்டி எழுப்பப்பட்ட தமிழர்களால் கட்டி எழுப்பப்பட்ட மகத்தான நகரம். அதில் ஆயிரக்கணக்கான தடயங்களும் ஆதாரங்களும் இருக்கிறது. இவர்கள் என்ன மறைக்க நினைத்தாலும் மறைக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் வெளிப்பட்டு விட்ட வரலாற்று உண்மைகள் மீண்டும் மீண்டும் வெளிச்சப்படுமே தவிர அது தனக்குள் மறைந்து கொள்ளாது. இந்த உண்மையை பாஜக உணர வேண்டும்.